எப்படியோங்க நம்ம 2 பேருக்கும் வேலை கிடைச்சிருச்சு. அத சொன்னதும் அத்தை எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு பாத்தீங்களா? குடும்ப கஷ்டமெல்லாம் தீந்துரும், நம்ம தலை நிமிர்ந்து நடக்க போறோம்னு அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அத்தை முகத்துல சிரிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் நிம்மதியா இருக்கு. ஏங்க ஏன் டல்லா இருக்கீங்க? இல்லையே, நான் நல்லதா இருக்கேன் அப்படின்னு உங்க முகம் சொல்லல. உடம்புக்கு ஒண்ணும் இல்லல்ல? நான் நல்லதா இருக்கேன் மகா. அப்புறம் ஏன் என்னமோ போல இருக்கீங்க? இல்ல மகா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன என்ன கண்டுபிடிச்ச? இப்ப மட்டும் என்னமா ஷாக்கிங்கா கேக்குறீங்க? நீ சொல்லாட்டி போ. கோச்சுக்கிட்டீங்களா? சரி, நான் விஷயம் என்னன்னு சொல்லட்டுமா? நீங்க என்கிட்ட போன்ல என்ன சொன்னீங்க? பிரைவேட் பேங்க்ல வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஆனா வீட்டுக்கு வந்து அத்தை கிட்ட என்ன சொன்னீங்க? கார்கோ ஷிப்மெண்ட் ஆபீஸ்ல அக்கவுண்டன்ட் வேலை கிடைச்சிருக்கிறதா சொன்னீங்க. அப்போ என்கிட்ட சொன்னது உண்மையா இல்ல அத்தை கிட்ட சொன்னது உண்மையா? இல்ல, ரெண்டுமே உண்மைதான். அது எப்படி? பேங்க்ல முதல்ல வேலை தரேன்னு சொன்னவங்க ஜெயிலுக்கு போன உண்மை தெரிஞ்சதும் வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. போடான்னு ஷிப்மெண்ட் கம்பெனிக்கு போனேன். அங்க வேலை கிடைச்சிருச்சு. ஓ, ஜெயிலுக்கு போனவர்னு சொன்னதுனால உங்களுக்கு அப்செட் ஆயிடுச்சா? ஏங்க, தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவனே காலரை தூக்கிட்டு நடக்கிறான். உங்களுக்கு என்ன? யாரு என்ன சொன்னாலும் போடான்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டே இருக்கணும். சரி, இந்த கார்கோ கம்பெனி வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. அது போதும் நமக்கு. நீங்க எனக்கு எப்படி வேலை கிடைச்சதுன்னு கேட்கவே இல்ல. எப்படி கிடைச்சது? எல்லா கம்பெனிலும் இருக்கிற மாதிரி ஒரு வில்லங்கமான ஆள் தான் என்னையும் இன்டர்வியூ பண்ணாரு. நானும் வேலை கிடைக்காதுன்னு தான் நினைச்சேன். ஆனா கம்பெனில ஒரு பிரச்சனை. ஓனர் முன்னாடியே அதை சால்வ் பண்றதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. கிரேட். சரி, நம்ம 2 பேர் சம்பளத்தையும் சேர்த்து ஒரு 60,000 ரூபாய் வரப்போகுது. அதனால நாம இப்பவே ஒரு பட்ஜெட்டை போட்டுடலாம். கிடைக்காத வேலை, வராத சம்பளம், இதுக்கு பட்ஜெட்டா? என்ன அப்படி யோசனை? அதுக்குள்ள பட்ஜெட்டா? ஆளை விடு, சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். என்ன? காலையில இன்டர்வியூக்கு கிளம்புறப்போ நீங்க ரொமான்ஸ் மூட்ல இருந்தீங்க. இப்ப என்னவா கண்டுக்காம போறீங்க? மகா, குட் மார்னிங். குட் மார்னிங். ஐயோ, 7 மணி ஆயிடுச்சு. எப்படி நான் இவ்வளவு நேரம் தூங்குனேன்? இன்னைக்கு நான் வேலைக்கு போகணும்ல. ஏன் என்ன எழுப்பாம விட்டீங்க? நல்லா தூங்கிட்டு இருந்த, தூங்கிட்டுமேனு எழுப்பல. நல்லா இருக்கு போங்க. வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டு வேலையை பார்க்கணும், டிஃபன் செய்யணும்ல. அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ போய் பிரஷ் பண்ணிட்டு வா. போ, சீக்கிரம் போ. என்னங்க, நீங்க காஃபி சாப்பிட்டீங்களா? இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் இரு. காஃபி? ஏங்க, உங்களை யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? சூடு ஆறிட போது, குடி. உங்களுக்கு இதோ. இன்னைக்கு உனக்கு முதல் நாள், புது ஆபீஸ். ஏங்க, உங்களுக்கு தான் முதல் நாள், புது ஆபீஸ். என்னவோ நான் மட்டும் வேலைக்கு போற மாதிரியும் நீங்க வீட்லயும் இருக்க போற மாதிரியே பேசுறீங்க. நம்ம 2 பேரும் வேலைக்கு போக போறோம். இனி வீடும் பழைய மாதிரி ஆயிடுங்க. பணத்தால எந்த குறையும் இருக்க கூடாது. வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு வேண்டியத மனநிறைவோட செஞ்சு கொடுக்கணும். வீடு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நம்ம வீடு மட்டும் இல்ல, அத்தை, கோகிலா, அகிலான்னு அவங்களையும் நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும். கோகிலாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து அவளுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும். அகிலாவை எப்படியாவது டாக்டருக்கு படிக்க வச்சிடணும். ஏய், டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. போ போ, ரெடி ஆகு. கம் ஆன், போ.